நல்லவர். எனக்கு இன்றைக்கி காலையில் நான் செய்தி எடுக்கலை, பைபிள்லாம் முடிதான் வச்சுருக்கேன். ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது அதிகாரம் 12வது வேத வசனமா? சங்கீதம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும். கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன், பரலோகத்தின் தேவனானவருடைய விருப்பம் சங்கீதக்காரன் மூலமாய் ஒரே வசனத்தில் சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலே எப்படி உலாவினார் அப்படின்னு வேதம் சொல்கிறதுனா, அவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், நன்மை மாத்திரம்தான். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணார்? சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போது ஆரம்ப நாட்களிலிருந்து தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய தேசமும் என்னவா? தன் பலனை கொடுக்கும். நான் இந்த ஆண்டுக்குரிய வார்த்தைகளை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளில் இவைகளும் ஒன்று. கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அப்போது கம்பீரத்தோடு கூட அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பலனை கொடுத்தா தானே அறுக்க முடியும். நம்ம டிசம்பர் மந்தில் சவுத்தில் நமக்கு இங்கே பேஞ்ச நமக்கு இந்த மழையை காட்டிலும் அப்படியே டபுள் மடங்கு. நமக்கு நம்ம 39 சென்டிமீட்டர் 40 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? எங்கேயோ போயிடுச்சு. அப்படி நம்மளோட டபுள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். நான் அது கூட இங்கே நம்ம லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் அவங்க எடுத்து அனுப்பினது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போட்டு போகுது, 2 பக்கமும் வீடு இருக்குது. போட்டில் இருக்கிறவங்கள மனுஷர்களை இறக்குறாங்க. நான் நினச்சேன், எங்கள் நார்த்து சென்னையில் ராயபுரம் பகுதியில் ஒரு 2 இடத்துல அப்படி போட் போச்சு. நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்கள தான் என்னென்னா டேபிள்லாம் சேர்லலாம் உட்காந்துருந்தாங்க. வீட்டில் கட்டில் இருக்குல்ல, கட்டில் ஏறி உட்காந்துருந்தாங்க. அவங்கள கூப்பிட்றதுக்கு தான் போட் போச்சு நம்ம ஏரியாவில். ஆனால் நான் ஸ்ரீவைகுண்டம் இந்த மாதிரி ஏரல் பகுதியில் பார்த்தது என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து போட்டில் இறங்குறாங்க. ஒரு பெரிய கட்டையை வச்சு ஒயரை தூக்கி விட்றான், மேலே இருக்கிற ஒயரை தூக்கி விட்றான். அப்போனா கிரவுண்ட் ஃப்ளோர் முழுசு என்ன ஆகி போச்சு? முங்கி போச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணீரோடு கூட விதைத்தவர்களால் என்ன பண்ண முடியல? செடி மரம்லாம் எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கோம்? இவ்வளோ தான் இருந்திருக்கோம். டோட்டலாக என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு எங்கள் பெரியப்பா எங்களுடைய அண்ணன் எல்லாரும் கிட்டத்தட்ட 15 இல்லை 30 ஏக்கரில் வாழை மரம், வாழை இலை, அதுதான் எங்களுடைய வியாபாரம். அங்கே அதெல்லாம் எங்கே போச்சுன்னு என்னது தெரில. விதைத்தவர்களால் என்ன பண்ண முடியல? அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேசமும் அதனுடைய பலன் என்ன பண்ணுமா? கொடுக்கும். அல்லேலூயா. ரொம்ப சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நம்ம கண்ணீரோடு கூட விதைப்போமானால், கர்த்தர் அதை கனம் பண்ணுனா நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார்? தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனவே தொடர்ந்து இன்றைக்கு கேட்ட சத்தியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம பிடிச்சி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்தது வார்த்தை, வாக்கு தத்தம். இப்போ சொன்னாங்க, கோல் தான் என்னது? வாக்கு தத்தம். 2 பேர் கூட சேர்ந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும்படி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் கொடுத்துட்டார்னா, நிச்சயமாக அந்த நாட்களில் ரெபுதீவில் கிடைத்த வெற்றியை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் தேசம் பிசாசனுடைய கரங்களில் இருக்குதுன்னு சொல்லி காலையிலிருந்து இவ்வளோ நேரம் பல கோணங்களில் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் நம்மோடு கூட பேசிட்டாங்க. அப்போ இதற்கு பிறகு நம்ம செயல்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எனவே வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அந்த தரிசனத்தை நமக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறவர்களாய் கூடி கூடி ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோமானால்
நிச்சயமாகவே அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கும். கர்த்தர் இந்த ஆண்டு அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. எனவே தொடர்ந்து சபையில் நடக்கிற மற்ற கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், எல்லா கூட்டங்களிலும் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு செஷனுடைய முடிவில் யாரெல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க? ஆமாம், நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்திரிச்சவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கூடான்னு. பரலோகத்தில் உங்களை ஃபோட்டோ பிடிச்சி என்ன பண்ணியாச்சு, மாட்டியாச்சு. ஜெபிச்சிங்கன்னா தப்பிச்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனவே ஜெபிக்கிறதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய இந்திய தேசம், நான் இன்றைக்கி தான் ஐயா சொல்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு பார்க்கில் பாஸ்டர் டி மோகன் அவர்கள் குழுக்களோடு இணைந்து ஜெபிச்ச அந்த நாட்களை ஐயாவின் மூலமாக இன்றைக்கி நினைவு கூற முடியும் போது, யாராவது ஏஜி சபையினுடைய வளர்ச்சி இன்றைக்கி சொல்ல முடியுமா? அன்னைக்கு சைதாப்பேட்டில் ஒரு பார்க்கில் ஜெபம் பண்ணது தான் இதுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நான் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து 2 வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒன்று, சபையுடைய காம்பவுண்ட் வால் இது கிடையாது அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடப்பாரை எடுத்துகிட்டு வந்தாதீங்க உடைக்கிறதுக்கு. கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். ஆமேன். நாட்கள் வரும். நீங்கள் நல்ல சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் 6 மணி நேரம் கர்த்தர் பேசினாலும் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பேசினார்னா அதை நம்ம பிடிச்சிக்கணும். ஆமேன். ஆண்டவரே, இந்த சபையானது இந்த பகுதியில் அநேகருக்கு அடைக்கல பட்டணமாக, ஆத்துமாக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு நோவாவினுடைய பேழையாக என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நான் தான் தம்பிகிட்ட சொல்லிட்டேன். வந்தோடனே, அடே இன்றைக்கி என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எனக்கு ஒரு காப்பி அனுப்பிடு. ஹல்லேலூயா. நானும் என்ன பண்ணிக்கிறேன், ஐயாவின் மூலமாக பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாமும் என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆமேன். அப்போ ஜாதிகளை கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு வருவார். அடைக்கலம் ஜனங்களுக்கு அடைக்கலம் வைப்பான்னு சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பான ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாஸ்டர்மா கூப்பிடுங்க. இருக்காங்களா? தம்பி ஒரு 10 மினிட்ஸ் ஜெபத்தில் நடத்திட்டோம். சரியாக நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருவோம். மற்ற காரியங்களை அதை தொடர்ந்து நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிளெஸிங் மீட்டிங்க்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்க ஆசீர்வாத விழாக்கு? இப்போ சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் கேட்டிங்களா? அதே வார்த்தையை சொல்லும் போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. வந்தோடனே அங்கிள் ஃபஸ்ட்டு வேர்டு அதான் சொன்னாங்க. கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கண்டிப்பாக ஒரு பெரும் மலையை கர்த்தர் நமக்கு முன்பாக வைச்சிருக்காரு. பேலையும் வச்சிட்டாரு. ஓகேவா? ஏறுகிறவர்கள் தப்பிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இது எங்களோட யூத் கேம்பில் எங்களுக்கு சொல்லப்பட்டதான ஜெப குறிப்பு. ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம். இதுக்காக கிட்டத்தட்ட 60,000 பேர் ஜெபம் பண்ணோம். ஓகேவா? இந்த குறிப்பு என்ன, ஃபஸ்ட்டு இது ஒரு தரிசனம் தான், ஆனால் அது ஜெபிச்சாங்க. ஒரு ஆன்ட்டி பார்த்தாங்களாம். டிசம்பர் மந்த் அப்போ சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் அவங்க வாலண்டியராக இருந்தவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு ஒரு தரிசனத்தை பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய சிறு பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரு பாம்பு யுத்தம் சேர்ந்தது. என்னது? இது முதல். 2வது, இன்னொரு ஊழியக்காரர், மூத்த பழைய ஊழியக்காரர், வயசானவர், அவர் பார்த்துருக்கார். அந்த ஆலயத்தினுடைய வளாகத்துக்கு பின்புறத்தில் ஒரு ஓநாய் ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு வந்தது. இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, யூத் கேம்ப் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே நைட்டு ஒரு மனுஷன் காளையோட தலை இருந்து யுத்தம் பண்ணிச்சான் வாலிபர்களோட. நான் இதை யோசித்தேன், ஏசப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் தேவன் ஒவ்வொரு வசனத்தை வச்சு சொன்னார். பாம்பு என்ன பண்ணுச்சு? ஆதாம் ஏவாளையும் எதையோ ஒன்றத்தை கொடுத்து வஞ்சிச்சிச்சு. அதே மாதிரி தான் சிறு பிள்ளைகளை அநேக பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? வஞ்சிக்கிறான். 2வது, ஓநாய் எப்படி வந்துச்சு? ஆட்டுத்தோல்.
இது யாருக்கு ஒப்பிடுவார் தேவன் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒப்பிடுவார். சபையை புரட்டும்படியா, சத்தியத்தை புரட்டும்படியா இந்த காரியங்கள் எழும்புது. அடுத்தது பார்த்தது இந்த காளை. இது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். காளை கண்ணுக்குட்டி ஒரு இடத்துல பார்த்துருப்போம் நம்ம பைபிளில். வனாந்திரத்தில் யாத்திரையில் இது இருக்கும். அது அந்த இடத்துல நான் இதை யோசிக்கும் போது இதில் என்ன இருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கும் போது, அந்த காளைக்கு முன்பாக நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், பாவம் செஞ்சாங்க. அதுதான் கர்த்தருக்கு அருவருப்பாக இருந்துச்சு, ரொம்ப அருவருப்பாக இருந்தது. அதே போல் தான் வாலிபர்களை இந்த நாளில் அநேக இச்சையின் வழிகளில் இழுக்கிறான். நம்ம ஜோம் பண்ணலாமா? 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் தான் ஜோம் பண்ண போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால இருக்கலாம், முடியாதவர்கள் எழுந்து நின்று இந்த 3 காரியத்துக்காக நான் அது ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போதெல்லாம் மனசில் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன தான் ஆத்துமாக்களுக்காக போராடினாலும் இந்த மாதிரியான சத்துருக்கள் எழும்பி கிரியை செய்ய போகிறான். நம்ம ஜெபிச்சோன்னா நம்ம சபையில் இது கிரியை செய்யக்கூடாது, நம்மளுடைய சிறு பிள்ளைகள் மத்தியில் கிரியை செய்யக்கூடாது, நம்மளுடைய வாலிபர்கள் மத்தியில் கிரியை செய்யக்கூடாது, நம்முடைய சபைக்கு விரோதமாக யாரும் கிரியை செய்யக்கூடாது. வேறு எந்த ஒரு கிறிஸ்துவ சமயத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்ம உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்தோம். இந்த 5 நிமிஷம் நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்குள்ள இந்த இச்சை நாவி கிரியை செய்யக்கூடாது. சபைக்குள்ளார இந்த பாலாக்குகிறதான காரியங்கள் கிரியை செய்யக்கூடாது. கர்த்தர் ஆளுகை கொண்டு வரணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்மா. வைராக்கியத்தோடு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணோம், சும்மா இல்லை, ஆவியில் நிறந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறையா, சிறு பிள்ளைகளை தந்திரமாய் அப்பா தேவையில்லாத உலக காரியங்களை கொடுத்து அவர்களுக்கு தாவே நரகத்துக்கு நேராய் பாவத்துக்கு நேராய் கொண்டு போகிறானே. செல்போனை கொடுக்கிறான், டிவியை கொடுக்கிறான். அப்பா சிறு பிள்ளைகள் எவ்வளவாய் அப்பா வந்திக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே நடக்கக்கூடாது ஐயா, நடக்கக்கூடாது. அந்த சத்ருவின் வல்லமைகளை எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம். எல்லா வலுசர்பத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி இப்பொழுதே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. யுத்தம் நடக்கட்டையா, யுத்தம் நடக்கட்டையா. அப்பா சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தேவனை துதிக்கிறதான துதியை உண்டு பண்ணுவீராக, துதியை உண்டு பண்ணுவீராக. ஆமென். அப்பா நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்குள்ள கத்தாவே போராடுகிறதான எல்லா அந்த கத்தாவே இச்சையின் ஆவிகள் அப்பா அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறதான வல்லமைகள், உலகத்தினுடைய வல்லமைகள், எகிப்தினுடைய வல்லமைகள், அவர்கள் விட்டு வந்த காரியத்தில் போராடுகிற வல்லமைகள் எது வாலிபர்களை மேற்கொள்ளக்கூடாது. ஏசப்பா உண்மை அறிந்ததான் நம்முடைய வாலிபர்களை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தர் பாதுகாருங்க ஐயா, கர்த்தர் பாதுகாருங்க ஆண்டவரே. அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உமக்கா எழும்பி அப்பா சத்ருவை நிர்மூலம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாலிபர்களாய் மாறுவார்களாக, அநேகரை ஆதாயம் பண்ணுகிற வாலிபர்களாய் மாறுவார்களாக. அந்த வாலிபர்களுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் இயேசுவின் நாமத்தில் எழும்பக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் எழும்பக்கூடாது. எங்கள் சபையில் இருக்க வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. அப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய வாலிபர்களுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் எழும்புகிற வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரையா. இன்னும் முக்கிய காரியம், நம்ம சபையில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த கத்தாவே ராஜா அப்பா தவறான உபதேசங்கள், தவறான சத்தியங்கள் அப்பா சபையை பாழாக்குறதான கத்தாவே ராஜா சத்தியங்கள் வரக்கூடாது. கர்த்தர் பாதுகாக்கணும், உடைய ஊழியர்களை கர்த்தர் பாதுகாக்கணும், சபையை கர்த்தர் பாதுகாக்கணும். கிருபையா இறங்கணும் ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறையா அப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்கள் சிறு பிள்ளைகள், எங்களுடைய வாலிபர்கள், உம்முடைய தேவனுடைய அப்பா ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கத்தாவே உடைய ஆளுகையின் கீழே கொண்டு வாங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அதில் பதில் தர போகிறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை